அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாரம்பரிய நெல் ரகமான சிவன் சம்பாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி நாற்றங்கால் விட்டு அதை பறித்து எப்படி நடவு பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாற்றங்கால் தழை எல்லாமே வெட்டி போட்டு எல்லாமே மக்க வச்சு அழகாக பலதானி விதைச்சி அதை நம்ம அழகாக ஓட்டி லெவல் பண்ணிட்டோம். ஓட்டிட்டு அப்புறம் அதில் நம்ம பழைய முறைப்படி நாற்றங்காலை நம்ம நாற்று விட்டு தான் பிடிங்கி நடப்புகிறோம். இப்போ நாற்று விட்டு ஒரு 15 நாள் ஒரு 13 நாள் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வளர்ந்து ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே மீன் அமிலம் பஞ்சகாவியம் இது எல்லாமே கொடுத்து நம்ம வளர்க்குறோம். இது என்னென்னா எல்லாமே இயற்கையாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சேடை ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா பலதானியம் விதைச்சி நம்ம ஃபஸ்ட்டு உழவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட பலதானியம் வச்சு ஒரு 40 நாள் கழித்து தான் நம்ம ஃபஸ்ட்டு சால் டிராக்டர் வச்சு அழகாக ஓட்டுருவோம். அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் நல்லா மக்க வைப்போம். மக்க வச்சு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 2வது சால் ஓட்டுவோம். 2வது சால் ஓட்டி திருப்பியும் ஒரு 2-3 நாட்கள் மக்க வைப்போம். மக்க வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நல்லா மக்க வச்சு அது உரமாக ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கிட்ட நம்ம நடவு பண்ணுறதுக்கே போவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஓட்டி சுற்றி பார்த்திங்கன்னா அண்டை எல்லாமே கழித்து கழனியை பார்த்திங்கன்னா அழகாக ஏற்படுத்தும். இல்லைனா தண்ணி நிற்காது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சேறு மக்காது. மக்காமல் நட்டாலும் பயிர் சீக்கிரமாக பச்சை கட்டாது. பச்சை கட்டலைனாலும் சீக்கிரம் பயிர் கிளம்பாது. நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். ஏன்னா கெமிக்கல் போட்டு பண்ணோம்னா அது உடனே எப்படியா பச்சை கட்டியும். நம்ம பண்ணுறது முழுக்க இயற்கை விவசாயம் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா மீன் அமிலம் பஞ்சகாவியம் அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர கரைசல் இஞ்சி பூண்டு கரைசல் எல்லாமே நம்ம இயற்கையாக நாமளே ரெடி பண்ணி அதை பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை 500 ஆண்டுகால பழமையான நெல் ஒரு சிவன் சம்பா. அதுலேயும் பார்த்திங்கன்னா சன்னமான ஒரு ரகம் பார்த்திங்கன்னா அரிசி மிகவும் சன்னமாக இருக்கக்கூடிய சம்பா பட்டத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு ரகம் தான் பார்த்திங்கன்னா சிவன் சம்பா. ஸோ அந்த ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த வருடம் பண்ணியிருக்கோம் சம்பா பட்டத்தில். அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட ஒரு 5 ரகம் பண்ணியிருக்கோம். கருப்பு கவனி சீரக சம்பா மைசூர் மல்லி இந்த மாதிரி ஒரு 5 ரகம் நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம சிவன் சம்பாவும் மெயினாக பண்ணுறோம். இது 135 நாட்கள் டியூரேஷன் கொண்டது. பயிர் நல்லா தாங்கி நிற்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் இதை சிவன் சம்பா ரொம்பவுமே சன்னமாக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே ஆயிடுச்சு. ஆனவுடனே நம்ம நாற்று பறிக்க இறங்கிட்டோம். என்னென்னா நம்ம ஒரு கிலோவிலேருந்து 5 கிலோ விதை தான் நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறோம். நாற்று பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு தான் நம்ம விடுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏக்கருக்கே ஒரு 100லேருந்து 150 முச்சே அதிகம். 100 முச்சு தான் வருமே. 100 முச்சிலே நம்ம ஒரு ஏக்கர் நட்டுருவோம் 8 போட்டு. ஸோ அது 2வது சால் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். ஏன்னா ஓட்டி ஒரு 3 நாட்கள் 4-5 நாட்கள் கழித்து திருப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம சேரை போக்கெலாம் முளைச்சிருக்கோம். அதாவது திருப்பி ஓட்டுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது நாள் நடவுக்கு தயார் பண்ணும்போது வேப்ப முன்னாக்கு புங்க முன்னாக்கு எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் தொழு உரத்தில் நம்ம கனஜீவாமிர்தம் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே கலந்து அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் அமிலம் இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம அடியிலேயே தொழு உரமாக கொடுக்க போகிறோம். கடலை புண்ணாக்கு எல்லாமே இது எல்லாத்தையுமே நம்ம தொழு உரத்தோடு கலக்க போகிறோம். கலந்து சேடை ஓட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அடியிலேயே உரமாக தெளித்து விட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பலதானியம் விதைச்சிருக்கோம். அது இல்லாமல் எருவும் ஒரு டிப்பர் கொட்டி கலைச்சிருக்கோம். அது இல்லாமல் மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் இடுபொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குறோம். ஏன்னா கீழே கொடுத்தா தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் மழை வந்துடும். மழை வந்துட்டால் நம்மளால் எந்த இடுபொருளுமே அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம தரையிலேயே அடியிலே பார்த்திங்கன்னா எல்லாமே நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய இடுபொருட்கள்லாம் கொடுக்க முடிஞ்சிடும். இது அண்ணன் வாரிட்டு போயிட்டு கழனி ஃபுல்லாக அப்படியே நம்ம எருவு எல்லாத்தையுமே தெளித்து விட்ருவோம். ஏன்னா எல்லாருமே கெமிக்கல் பயன்படுத்தி போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பயிர் பண்ணுறதுல எந்த உடன்பாடுமே இல்லை. அது மாதிரி பண்ணால் அதாவது என்னென்னா பிராண்டட் மட்டும்தான் கட்சி வரைக்கும் நிற்கும். பிராண்டட் எல்லாத்தெல்லாம் சீக்கிரமாக தரத்தை விட்டு எட்ட போயிடும்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ நம்ம அதனால தான் பார்த்திங்கன்னா இயற்கை வழி விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையாக இடுபொருட்களை கொடுத்து மக்களுக்கு நல்ல அரிசியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம உரத்தை எல்லாமே தெளித்து விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பரம்பு ஓட்டணும். பரம்பு ஓட்டி சமமாக இது பண்ணணும். ஏன்னா நம்ம ஒற்றை நாட்டு நடைமுறை பண்ணுறதுனால நல்லா சமமாக இருக்கணும். இல்லை மேடு பள்ளம் இருந்தால் நம்மளால் தண்ணி கட்ட முடியாது.
பில்லு வந்து நிறைய முளைச்சிரும். அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரம்பு ஓட்டி சமப்படுத்தணும். சமப்படுத்தியுமே 1-2 அங்கங்கே மேடாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அழகாக பழுப்பு வச்சு மட்டமாக வந்து இது பண்ணி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும். இந்த மாதிரி மட்டமாக தண்ணி கட்டினதுக்கப்புறம் அழகாக இது பண்ணிவிட்டு 4 மூளை எல்லாத்தையும் கொத்தி தண்ணியெலாம் விட்டு மறுநாள் வந்து நாற்று பறித்து அதை எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக விளைவி விட்ருவோம். விளைவி விட்டு எங்கே பார்த்தாலும் அதாவது என்னென்னா நம்ம வந்து குறைஞ்சபட்ச நாற்று முடிச்சு தான், ஏன்னா ஒற்றை நாற்றுன்றதுனால எட்டை போட்டு அழகாக விளைவி விட்டாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம ஒற்றை நாற்றுக்கு இரு பக்கமும் கயிறை பிடிச்சி ஒரு அடிக்கு ஒன்றுன்னு மார்க் பண்ணி தான் நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டேப்பில் நம்ம வந்து நூலில் மார்க் பண்ணி டேப் அடிச்சிருவோம். நூலில் 2 பக்கமும் கயிறு பிடிப்பாங்க. நடுமையத்தில் லேடிஸ் ஒரு அடிக்கு ஒன்று அழகாக ஒற்றை நாட்டு நடைமுறையில் நடவு பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்கும். ஏன்னா இந்த வரி வரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கோணா வீட்டரை வச்சு களை எடுக்க போகிறோம். கோணா வீட்டரை வச்சு களை எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓட்டம் நல்லாயிருக்கும். வேருக்கு வந்து காற்று ஓட்டம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு போக்கு இருந்தெல்லாம் போட்டுட்டு கோணா வீட்டரை வச்சு களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு தான் களை எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா 15 நாளில் வந்து களை எடுக்க முடியல. மிஷின் வந்து வர்றது லேட் ஆகிடுச்சு. ஸோ 15 நாள் ஓட்ட முடியாதுன்னா 30ஆவது நாள் தான் நம்ம ஓட்டணும். 15 நாளில் ஓட்டியிருந்தால் இன்னுமே நிறைய கழிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோணா வீட்டரை வச்சு அழகாக மிஷின் கோணா வீட்டரை வச்சு நாங்கள் அழகாக வந்து களை எடுத்தோம். எங்கேயுமே ஒரு பில்லு இல்லாமல் இந்த மாதிரி அழகாக ஒரு பச்சை பசேல்னு சூப்பராக இடுபொருள்லாம் வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல களை எடுத்துகிட்டு அடுத்து இடுபொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களை எடுத்தோம். ஆனால் 15 நாள்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இதை களை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தடவை ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி 15 நாள் இடைவெளியில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். 15 நாளுன்றது அதிகமாக 10 நாள் இடைவெளியில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து கோணா வீட்டரை ஓட்டினதுனால பார்த்திங்கன்னா பில்லே இல்லை, அழகாக வந்து நம்ம ஓட்டிட்டோம். சூப்பராக நீங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும், எந்த பில்லுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் வயல். இந்த மாதிரி வயலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 40 நாள் 45 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிளப்புக்கு கிட்ட வந்தாச்சு. அடுத்து நம்ம ஜீவாமிர்தம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இடுபொருள்லாம் அடுத்து சீரான இடைவெளியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 நாளை கடந்து கதிர் வந்தாச்சு. கதிர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இதனுடைய விளக்கத்தை பற்றி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா. சிவன் சம்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆண்டு காலம் வரலாற்றில் பழமையான நெல் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து வந்து பண்ணுறோம். என்னென்னா இந்த டைம் தான் முதல் முறையாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒற்றை நாட்டு நடைமுறையில் தான் நம்ம வந்து பயிர் பண்ணோம். உங்களுக்கே தெரியும். ஏன்னா கொஞ்சம் களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பில்லு வந்து 1-2 இருக்குது. ஏன்னா கோணா வீட்டர் மிஷின் வந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆர்டர் போட்டிருந்தோம், லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 30 நாளுக்கு மேலே தான் நம்ம வந்து களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் 1-2 பில்லு இருக்கும். சிவன் சம்பாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 135 நாள் பயிர். கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பயிரே வந்து பிரெத் ஆகுது. ஏன்னா சில பயிரெலாம் வந்து நட்ட உடனே வந்து பச்சை கட்டும். ஆனால் இது வந்து பொறுமையாக ஸ்லோவாக தான் வரும். என்னன்னா நம்ம அடியிலே இடுபொருட்களை நிறைய வந்து பயன்படுத்த முடியல. தொடர்ந்து மழை வந்து இடுபொருட்கள் நிறைய வந்து பயன்படுத்த முடியல. ஏன்னா மழை வந்து பேஞ்சிட்டே இருந்தது, அதனால பயன்படுத்த முடியல. அப்படி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 3ஆவது நாளே வந்து ஜீவாமிர்தம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு இடைவெளியில் ஒரு முறை ஜீவாமிர்தம் ஒரு 5 டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஜீவாமிர்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம், அப்புறம் மீன் அமிலம், இது எல்லாமே, அப்புறம் கடலை புண்ணாக்கு எல்லாமே வந்து கொடுத்து நீரோட பாய்ச்சிருவோம். இது மாதிரி தான் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லை மீன் அமிலம், பஞ்சகாவியம் எல்லாமே இடுபொருட்களை எதையுமே நாங்கள் வந்து கடையில் வாங்குறது இல்லை. எல்லாமே நாங்களே வந்து ஓனாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நான் மட்டும் இதை வந்து இயற்கை விவசாயம்னாவே வந்து கொஞ்சம் சில பேருக்கு எல்லாமே சொல்லுவாங்க, குழந்த மாதிரி. அது வந்து பச்சை குழந்த மாதிரி ஓப்பனிங்கில் பயமாக பார்க்கணும் அதை வந்து. ஏன்னா எல்லாரும் ஏன்னா தானே வந்து கெமிக்கல் பயன்படுத்துகிற மாதிரி மருந்து வாரி வந்து போட்டுட்டு அப்படியே போயிட முடியாது. ஏன்னா இதை பார்த்து பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நாள் நாற்றுக்குள்ளேயே நம்ம நடவு பண்ணுறோம். தண்ணி வந்து அதிகமாக பாய்ச்சக்கூடாது, தண்ணியும் இல்லாமலும் இருக்கக்கூடாது, பில்லு விழுந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்து குழந்தைய பொத்தி வளர்ப்பாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து விளைச்சல் வந்து கதிர் வந்து மடங்குது. இன்னும் வந்து இது வந்து ஒரு 15லேருந்து 20 நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும். ஆனால் எல்லாரும் வந்து 150 நாள் பயிர் நட்டுருக்காங்க. நம்ம வந்து கையால் தான் வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக இதை நம்ம பண்ணுறோன்னா,
சாப்பிட்றதுக்கு ஒரு சன்னமான ரகம்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிவன் சம்பாவை எடுக்கலாம். ஏன்னா சிவன் சம்பா, மைசூர் மல்லி, சீரக சம்பா இந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது இது சிவன் சம்பா ரொம்ப சன்னமாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா வந்து கிளைக்கும். அதுவும் ஒரு இந்த ரகத்தில் பொறுத்துருக்கும். கதிர் நல்லா பார்த்தீங்கன்னா தொப்பை அந்த மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. சில கதிர் வந்து நீட்டாக இருக்கும், சில கதிர் வந்து ஷார்ட்டாக தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு சன்னமான ரகம் இது வந்து. இந்த அரிசியில் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்த இயற்கையாக பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோயிலிருந்து விடுபடலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கிறது செல்வந்தராக இருந்தால் பத்தாது, நோய் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை தொடர்ந்து இந்த மாதிரி ரகங்களை பாரம்பரிய நெல் வகையெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரோம். இது ஒரு 3 மாதம் இருக்காது, இன்னும் 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா, அப்புறம் வந்து கருப்பு கவுனி, நாட்டு பாசுமதி 3 ரகம் வந்து அரிசி வந்து வந்துடும். ஸோ நம்ம விற்பனை பதிவு ரெடி ஆன உடனே நம்ம போடுறோம். நீங்களும் பாருங்கள், தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அரிசி வந்து அனுப்புவோம். இந்த மாதிரி நேரடியாக நம்ம வந்து எதுக்காக இதை பண்ணுறோம், நம்ம இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறோங்கிறத வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரோம். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி கண்டிப்பாக இயற்கை விவசாயம் அரிசி தான், பாரம்பரிய நெல் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தெரிவிப்பதற்காகவும் தான் நம்ம வந்து சேனலில் வீடியோவாக எடுத்து போடுறோம். மேலும் இதனுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து சிவன் சம்பா. நல்ல சன்னமான ரகம், நல்லா கிளைக்கும். நம்ம வந்து எல்லா இடுபொருட்களுமே வந்து இயற்கையாக ஓனாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கும், பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் சாப்பிடும்போது கெமிக்கல் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இயற்கை வழி விவசாயம் செஞ்ச அரிசி சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம், டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உறவினர் எல்லாருக்குமே வந்து இதை சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக நம்ம தரோம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது நாங்கள் மட்டும் வளர்ந்தா பத்தாது, நாங்கள் மட்டும் நல்ல உணவை சாப்பிட்டாலும் போதாது. பார்க்குற நீங்கள் நம்ம சுற்று இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல உணவை சாப்பிட்ணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இயற்கை வழி விவசாயத்தை பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இயற்கை வழி விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லி உங்களை வற்புறுத்துகிறோம், சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து இயற்கை வழி விவசாயத்தை கடைபிடிங்க. எல்லாரும் ஈவன் குரோத்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் வளரணும், நாமும் வளரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இயற்கை வழி விவசாயத்தை எல்லாருமே செய்யுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி நானும் என்னோடய ஒய்ஃபு 2 பேர் மட்டும் கையாலே அறுவடை பண்ணேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து அறுவடை பண்ண ஆட்கள் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிலத்துக்கு வழி இல்லை. அதனால் நாங்களே வந்து கையால் அறுவடை பண்ணி பாரம்பரிய முறைப்படி 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் வச்சு நாங்களே அடிப்போம். அதையுமே யாரும் அடிக்கல, நான் மட்டும்தான் அடித்தேன். ஏன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க. நானே என்னோடய ஒய்ஃபு இன்னும் ஒருத்தர் மட்டும் எங்கள் கூட வந்தார். அடித்து அதை பாரம்பரிய முறைப்படி பிரித்து அழகாக வந்து காய வச்சு அதை வந்து நெல்லை வந்து தூற்றணும். அதுவுமே பாரம்பரிய முறைப்படி தான் இருக்கும். தூற்றி அழகாக நம்ம வந்து அதில் இருக்கிற கல் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு பத்திரி எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் மூட்டை பிடிப்போம். மூட்டை பிடிச்சி அதை நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே ரைஸ் மில்லில் கொடுத்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது என்னென்னா பட்டை தீட்டப்படாத அரிசி, புரியுதுங்களா? பழைய காலங்களில் அதாவது வெள்ளை மேலே இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, நார்சத்து, அதை தீட்டாத அளவுக்கு குத்தி நாங்கள் வந்து அரிசி ஆக்கி அதை வந்து மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா யார் எங்கேருந்து பார்த்து அரிசி கேட்டாலுமே நம்ம வந்து சிவன் சம்பா கண்டிப்பாக கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரகம் அரிசி கேட்டாலுமே நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுப்போம். முழுக்க இது இயற்கை விவசாயம் பண்ணி தான் நாங்கள் தரோம். அதனால் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தால் நம்ம பார்சல் சர்வீஸ் மூலமாக கண்டிப்பாக கொடுத்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வருவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.